வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியாதா சார்? நான் தெளிவா சொல்றேன். தமிழக வெற்றிக் கழகம் தனது வேட்பாளர்களை இன்றைய தினம் முதல் அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் இது குறித்து தாவேகா தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. தகவலை தவிடுபொடியாக்கியுள்ளது. கழகத்தின் பிரச்சார பொதுச் செயலாளரான அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடுவார் என காலையில் இருந்தே தகவல் பரவி வந்தன. அவரை மூத்த தலைவர்களான செங்கோட்டையன் மற்றும் புசியானந்த் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியிலும் உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் முறைப்படி அறிமுகப்படுத்தவே திருச்செங்கோட்டில் நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் கூறப்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றிக் கழகம் தனது வேட்பாளர் தேர்வு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த பணி இன்னும் முழுமையடையவில்லை என்றாலும் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் திருச்செங்கோடு நிகழ்வின் மூலம் இந்த அறிமுகம் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. கட்சி வட்டாரங்களின்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தற்காலிக பட்டியலை தயாரித்துள்ளார் என்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 4 சாத்தியமான வேட்பாளர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவித்தன. இந்த பட்டியலில் இருந்து கட்சி தனது இறுதி வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது என கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு தொகுதியில் விஜயின் நெருங்கிய நண்பரும் முன்னாள் IRS அதிகாரியுமான அருணும் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் தாவேகா ஐடி விங் இது குறித்து தெளிவான விளக்கம் ஒன்றை தனது எக்ஸ் பக்க பதிவு மூலம் கொடுத்துள்ளது. அதில் வேட்பாளர்களை தாவேகா தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பரவி வரும் தகவல் உண்மையில்லை என்றும் தற்போது நடைபெற்று வருவது தொகுதி வாரியான மற்றும் பூத் வாரியான பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மட்டுமே. வேட்பாளர் அறிமுகம் குறித்த தகவல் முறைப்படி தலைவர் அவர்களால் நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான திருச்செங்கோடு வேட்பாளர் IRS அருண் என்று பரவி வந்த தகவல் உண்மையில்லை என்று தாவேகா தரப்பில் கூறப்பட்டுள்ளது மட்டும் இல்லாமல் தாவேகாவுக்கான வேட்பாளர்களை விஜய் மட்டுமே அறிவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் தெளிவை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திருச்செங்கோடு நிகழ்ச்சி மேடையில் தொண்டர்களுக்கு மத்தியில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசும்போது, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடுது, வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியாதா சார்? இது வேட்பாளர் யார் சார் அறிவிப்பா? எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தாங்க அறிவிப்பாரு. அவர் அறிவிச்சாதாங்க நாங்க எல்லாமே என்ன எந்த பதவி காரணமோ அதை தான் நாங்க வர முடியும். 234 தொகுதியும் தலைவர் தான் வேட்பாளர், தலைவரோட மகன் தான் வேட்பாளர். அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்களோ யாரும் நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க. நான் தெளிவா சொல்றேன், 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.